வணக்கம் நண்பர்களே, இன்றைய எபிசோடும் உங்களுக்கு நிச்சயம் மிகவும் பிடிக்கும். மாருதியின் அடுத்த கட்ட சோதனை எப்படி உருவாகுகிறது என்பதை நீங்கள் மிகவும் ஆவலாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் ஆதரவில்தான் இந்த தொடரை இன்னும் சிறப்பாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். நன்றி. எபிசோடுக்கு செல்லலாமா? போன எபிசோடில் மாருதி அந்த முனிவரை காக்க உயிர்காக்கும் இலையை குபேர தேவனிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வந்ததை பார்த்தோம். இனி அதன் தொடர்ச்சி. மாருதி உயிர்காக்கும் இலையை பெற்றதோடு சூரியன் மறைவதற்குள் தன் தாய் முன் வந்து நின்றான். மாருதியை பார்த்த அஞ்சனை மிகவும் மகிழ்ச்சியுற்றாள். அத்துடன் அவன் அந்த உயிர்காக்கும் இலையை அந்த முனிவரிடம் கொடுத்து அவனின் சாபத்தை நிவர்த்தி செய்தான். அத்துடன் முனிவர் தனது பழைய நிலைக்கு வந்ததோடு அந்த இடமும் மிகவும் பசுமையாகிவிட்டது. மகிழ்ச்சி அடைந்த முனிவர் மாருதியிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் அதை உனக்கு செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறவே மாருதி கூறுகிறான், நான் இதை எந்த ஒரு எதிர்பார்ப்புடனும் செய்யவில்லை. நீங்கள் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நான் எனது இறைவனை கண்டடைய வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகிறேன் என்று கூறுகிறான். முனிவர் தனது கமண்டல நீரை அவனிடம் கொடுத்து, இது உனது இக்கட்டான நேரங்களிலும் உனது தேவைக்கான நேரங்களிலும் இது உனக்கு கை கொடுக்கும் என்று அவனை ஆசிர்வதித்து அனுப்பி வைக்கிறார். மாருதியும் அவனது தாயும் அவனது நண்பர்களும் கிஷ்கிந்தைக்கு திரும்பும் வழியில் கிஷ்கிந்தை இரத்த வெள்ளத்தில் இருப்பதை பார்க்கிறார்கள். அங்குள்ள மக்கள் அனைவரும் உயிருக்கு பயந்து அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாருதி அவர்களிடம் என்ன ஆயிற்று என்று கேட்கவே அவர்கள் கோபத்துடன், அனைத்து பிரச்சனையும் முன்னால்தான், நீ சங்கடம் தீர்ப்பவன் அல்ல, அனைவருக்கும் சங்கடம் கொடுப்பவன். அஞ்சனை கூறுகிறாள், அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் என்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இங்கு வந்தான் என்று கூறவே அவர்கள், அஞ்சனை அவர்களே, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்கள் மகன் மட்டும் சித்திகள் அனைத்தையும் பெற்று பாதுகாப்புடன் இருக்கிறான். ஆனால் எங்களது பிள்ளைகள், கிஷ்கிந்தையில் உள்ள பெரியவர்கள், முதியோர்கள், மக்கள் அனைவரும் அரக்கர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றனர். பயந்து போய் இருக்க இடம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தும் இவனால் தான் என்று கூறி மாருதியின் நண்பர்களிடம், இவனை விட்டு விலகி சென்று விடுங்கள், இவனால் உங்களுக்கு நிச்சயம் துன்பம்தான் வரும் என்று கூறுகிறார்கள். மாருதியின் நண்பர்களும் அதை கேட்டு அவனை விட்டு விலகி செல்கின்றனர். இங்கு மக்கள் அனைவரும் அசுரர்களால் தாக்கப்படுகின்றனர். பாலி, சுக்ரீவன், கேசரி அரக்கர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றனர். இதில் பாலியை சமாளிக்க அந்த அரக்கர்களால் முடியவில்லை. அதில் அந்த அசுரர்களின் தலைவன் மனதிற்குள் நினைக்கிறான், இந்த வாலியை நாம் மிகவும் எளிதாக நினைத்து விட்டோம். ஆனால் அவன் மிகவும் பலம் பொருந்தியவனாக இருக்கிறான். அவன் ஒரு கட்டத்திற்கு மேல் வாலியை சமாளிக்க முடியாமல் சுக்ரீவன் மீது அவனது தாக்குதலை நிகழ்த்துகிறான். அவன் சுக்ரீவனை தனது மாய சக்தியால் கெட்டி வைத்து விடுகிறான். நீங்கள் அனுமனை என்னிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் நான் சுக்ரீவனை அழித்து விடுவேன் என்று மிரட்டுகிறான். வாலி வேறு வழியின்றி அமைதியாய் நிற்கவே அரக்கர்கள் அனைவரும் அவனை சங்கிலியால் கட்டுகிறார்கள். அந்த அரக்கர்களின் தலைவன் அரக்க சேனையிடம், கிஷ்கிந்தையில் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவர்கள் அனைவரையும் அழித்துவிடு என்றும் கட்டளையிடுகிறான். வாலி பொங்கி எழுந்து அந்த சங்கிலியை உடைத்து எரிந்து வருகிறான். அவன், இந்த கிஷ்கிந்தை என்றும் உனக்கு தலைவணங்காது அசுரனே என்று கூறிவிட்டு அந்த அசுரனை தாக்குகிறான். சுக்ரீவன் மீது தாக்குதல் நடத்த கேசரி ஓடி வந்து சுக்ரீவனை தள்ளிவிட்டு அந்த தாக்குதலை தான் வாங்கிக் கொள்கிறார். அவர், அசுரனே, மாருதி என்னுடைய மகன், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், எங்கள் கிஷ்கிந்தையை விட்டுவிடு என்று கேட்கிறார். சுக்ரீவன் கூறுகிறார், நீ என்னை வேண்டுமென்றால் அழித்துவிடு, ஆனால் அனுமனை விட்டுவிடு என்று கூறுகிறார். இவ்வாறு அங்கு தாக்குதல் மிக கடுமையாகி கொண்டிருக்கிறது. இறுதியில் வாலி அனைத்து அரக்கர்களையும் அழித்து பயந்து ஓட வைத்து தனது கிஷ்கிந்தையை காப்பாற்றி விடுகிறார். இவை ஒன்றும் தெரியாத மாருதி குழம்பி போய் நிற்கிறான். இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது. கிஷ்கிந்தைக்கு வந்த ஆபத்து நீங்கிவிட்டது. ஆனால் மாருதிக்கு இன்னும் சனி பகவானால் என்னென்ன சோதனை வரப்போகிறதோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹனுமந்தராயா, வானர ரூபா, ராமசகாயா, உன் பாதம் சரண்.